Morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 4th யூனிட்ல ஸ்க்ரூ. ஸோ நேற்று த்ரெட் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் த்ரெட்டு, வி த்ரெட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்க்ரூ, கேப் ஸ்க்ரூ அண்ட் மெஷின் ஸ்க்ரூங்கிறாங்க. ஸோ அதில் வந்து 2 வகை இருக்குது. ஸ்க்ரூவில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று கேப் ஸ்க்ரூ, இன்னொன்று மெஷின் ஸ்க்ரூ. சரியா? சார், கேப் ஸ்க்ரூனா என்ன, மெஷின் ஸ்க்ரூனா என்னன்றது ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோ. ஸோ கேப் ஸ்க்ரூ மற்றும் மெஷின் ஸ்க்ரூ ஆகிய இரண்டும் ஒரே வடிவத்தில் இருக்கும். ரைட்டா? கேப் ஸ்க்ரூ அண்டு மெஷின் ஸ்க்ரூ சிமிலர் சைஸ், சிமிலர் ஷேப்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இந்த கேப் ஸ்க்ரூவும் மெஷின் ஸ்க்ரூவும் ஒரே மாதிரியாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. இவை ஒன்றுக்கு ஒன்று என்னென்னா தன்னுடைய சைஸ் அளவு மட்டுமே வேறுபடும். அதோட சைஸ் மட்டும் வேரி ஆகும். ஸ்மால் சைஸ்னால் ஸ்க்ரூ கேப் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பிக் சைஸ்னால் மெஷின் ஸ்க்ரூ சொல்லுவாங்க. கேப் ஸ்க்ரூகளை விட மெஷின் ஸ்க்ரூ அளவு மிக சிறியதாகவும் இருக்கும். ரைட்டா? அதான் போட்டிருக்கேன். இவ்வகை ஸ்க்ரூகள் 2 பார்ட்டுகளை இணைக்க பயன்படுகிறது. ஸ்க்ரூனாவே என்ன பண்ணுவோம்? ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆங்கிள் பண்ணுறோம். ஒரு ஆங்கிள் வந்து ஒரு பீமில் போய் ஃபிட் பண்ணால் இந்த ஆங்கிளையும் பீமையும் ஃபிட் பண்ணுறது அந்த ஸ்க்ரூ தான் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ அதான் சொல்லுவாங்க. அதான் இங்கே கூட போட்டிருக்காங்க பார்த்துங்க. இணைக்கப்பட வேண்டிய 2 பார்ட்டுகளில் ஒரு பார்ட் கிளியரன்ஸ் ஸ்க்ரூவும் மற்ற பார்ட்டில் டேப் ஹோலும் இருக்கும். வெவ்வேறு வகையான கேப் அண்டு மெஷின் ஸ்க்ரூவில் கீழே படத்தில் காண்பிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரூனா என்னென்னு சிறிய வகை த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. வி ஷேப்பில் உள்ள சிறிய வகை த்ரெட் கொண்டதான் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. போல்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா முனை வந்து சரியாமல் இருக்கும், இது வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஸ்க்ரூனாவே ஷார்ப்பாக இருக்கும். எதுக்குன்னா லேசாக ஒரு ஹோல் போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு நம்ம இறுக்கிடுவோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறதா என்னது ஸ்க்ரூ. அதுக்காக யூஸ் பண்ணுறதான் நம்ம ஸ்க்ரூ சொல்லுவோம். ரைட்டா? ஸோ பார்த்தீங்கன்னா கேப் ஸ்க்ரூ அண்ட் மெஷின் ஸ்க்ரூ இங்கே நிறையா போட்டிருக்காங்க. பாரு, கேப் ஸ்க்ரூ இருந்தால் போட்டிருக்கா, இதாக போட்டிருக்கான் பாரு, இதான் கேப் ஸ்க்ரூ. ரைட்டா? ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் மாதிரியே இருக்கும். ஸோ போல்ட் மாதிரி இது ரொம்ப படத்தில் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. இது லெக் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. மெஷின் ஸ்க்ரூ வித்து லிப்ஸ் கெட்டு ஃப்ளாட் கெட்டு உட் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. இது செல்ஃப் டேப் ஸ்க்ரூ, மிஸ்டர் ஸ்க்ரூ. அடுத்து மெஷின் ஸ்க்ரூ ஓவல் சைஸ் சொல்லுவாங்க. மெஷின் ஸ்க்ரூ வந்து ஓவல் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் டைப்ஸ் ஆஃப் கேப் அண்ட் மெஷின் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது இந்த டைப் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுவோம். செல்ஃப் டேப் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்கல்ல. செல்ஃப் டேப்னா என்னது? அதுவாக டேப் பண்ணிக்கணும், அதான் ஹோல் போட்டுக்கணும்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ ஒரு மரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, சின்ன ஆணியை வச்சு இதை வச்சு நம்ம டைப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா செல்ஃபாக டேப் பண்ணிக்கணும். செல்ஃபாக அதான் வந்து துளையிட்டு அதுவாக போய் உட்காந்துக்கணும். ஸோ அந்த மாதிரி போடுறதா செல்ஃப் டேப்டு ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஃப்ளாட் கெட்டு உட் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. இதுவும் அதே செல்ஃப் டேப்டு மாதிரி தான். அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் மட்டும் போட்டு பண்ணிடலாம். ஆனால் அந்த மெஷின் ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஹோல் போடாமல் இது பண்ணாமல் நம்மளால் அதை இருக்க முடியாது. ஆனால் மேலே ஸ்டார்கெட் மாதிரி இருக்கும். ஸோ அது எதுக்காகனா நம்ம கிரிப்பாக வந்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு பிடிக்கிறதுக்காக, ஸோ நம்ம மெயினாக பார்க்குறது கேப் ஸ்க்ரூ, மெஷின் ஸ்க்ரூ. அதை தான் வந்து ப்ரீவியஸ் லேயரில் போட்டிருக்காங்க. கேப் ஸ்க்ரூ மற்றும் மெஷின் ஸ்க்ரூ ஆகிய இரண்டும் ஒரே வடிவத்தில் இருக்கும். இவை ஒன்றுக்கொண்டு தொடர்புடைய சைஸ்கள் மட்டுமே வேறுபடும். கேப் ஸ்க்ரூவை விட மெஷின் ஸ்க்ரூவின் அளவு மிக சிறியதாக இருக்கும். ரைட்டா? கேப் ஸ்க்ரூ காட்டில் மெஷின் ஸ்க்ரூ எப்படி இருக்குமா, அதோட சைஸு அளவு வந்து ரொம்ப சிறுசு. அதை பார்த்துக்கோ. நீ பார்த்தீங்கன்னா தெரியும் பாரு, கேப் ஸ்க்ரூ கொஞ்சம் பெருசாக இருக்குது, மெஷின் ஸ்க்ரூ எப்படி இருக்குது, ரொம்ப சிறுசாக இருக்குது. அதான் சொல்லியிருக்கான். கேப் ஸ்க்ரூகளை விட மெஷின் ஸ்க்ரூவுடைய அளவு மிக சிறியதாக இருக்குது. இவ்வகை ஸ்க்ரூக்கள் 2 பார்ட்டுகளை இணைக்க பயன்படுகிறது. அது நம்ம ஆல்ரெடி தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு 2 மெட்டலை வந்து இணைக்கிறதுக்காக நம்ம ஸ்க்ரூவை பயன்படுத்துவோம். ரைட்டா? இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம சும்மா வந்து ஸ்க்ரூ போடுறதுக்காக கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சுவத்துலேயே ஒரு வந்து ஆணி அடிக்கிறதுலாம் ஸ்க்ரூ போடுவாங்க. போட்டோ மாட்டோம்னா போட்டோவும் சுவரும் நான் அந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறோம். அதனால தான் வந்து என்ன பண்ணுறோம், ஆணி அடிக்காமல் ஸ்க்ரூ மாட்டலாம். ஸோ ஆணி அடித்தா என்ன ஆகும்னா வந்து லூஸ் கனெக்ட் ஆகும். இது வந்து டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்டு, டெம்பரவரி ஜாயிண்ட் தான். நம்ம எப்போ வேணாலும் கழட்டிக்கலாம், எப்போ வேணாலும் மாட்டிக்கலாம். சரியா? அதான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப் ஸ்க்ரூ இருக்குது. இது நல்லா டீட்டெயிலாக போட்டிருக்கேன். எந்த ஒரு மெஷின் இணைப்பு பகுதியிலும் பினிஷிங் மற்றும் அக்யூரசி மிக அதிக தேவையோ அவ்வகை இணைப்பிற்கு பினிஷ்டு ஃபார்மில் தயாரிக்கப்பட்ட கேப் ஸ்க்ரூ பயன்படுத்தப்படுகிறது. எந்த ஒரு மெஷினும், எனி ஒன் மெஷின் will be joined the finishing in accuracy and finishing surface is very fine, that is used for gap screw. அதான் சொல்லியிருக்கேன். ரைட்டா? ஸோ எனி ஒன் மெஷின் if you have to join the fine finishing and high accuracy. ஓகே? ஸோ அந்த மாதிரி
தேவைப்படுற இடத்துல என்ன வேணும்னா இட் கேன் பி யூஸ்டு ஃபார் தி ஒன்லி ஃபார் கேப் ஸ்க்ரூ, ஒன்லி ஃபார் கேப் ஸ்க்ரூ, அதான் சொல்லுவோம். ரைட்டா? அதுதான் இதை போட்டிருக்கேன். எந்த ஒரு மிஷின் இணைப்பு பகுதியிலும் பினிஷிங் மற்றும் அக்யூரசி மிக அதிகம் தேவையோ அவ்வகை இணைப்பிற்கு கேப் ஸ்க்ரூ தான் பயன்படுத்தப்படுகிறது. பார்ட்டுகளை அடிக்கடி ரிமூவ் செய்ய வேண்டிய இணைப்பில் இவ்வகை ஸ்க்ரூ பொருத்தமாக இருக்காது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கிட்டத்தட்ட பர்மனன்ட் ஜாயிண்ட். பார்ட்டை அடிக்கடி ரிமூவ் பண்ணணும், திருப்பி சேர்க்கணும், ரிமூவ் பண்ணணும் சேர்க்கணும். அந்த இடத்துல போய் கேப் ஸ்க்ரூ யூஸ் பண்ணினா அது வந்து வேஸ்ட், அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வருது. ஏன்னா அந்த மரை நம்ம கழட்டி மாட்ட அந்த மரம் வந்து சளிஞ்சிரும், அந்த மரையோட எஜ்ஜு வந்து சளிஞ்சிரும். சளிகிறப்போ உனக்கு வந்து கிரிப் கிடைக்காது, அப்போ வந்து டைட்டாக பிடிக்காது. அதுதான் சொல்லியிருக்கேன். ரைட்டா? பார்ட்டுகளை அடிக்கடி ரிமூவ் செய்ய வேண்டிய இணைப்பில் இவ்வகை ஸ்க்ரூ வந்து பொருத்தமாக இருக்காது. நாட் சூட்டபிள் ஃபார் டெம்பரவரி ரிமூவ்டு ஜாயிண்ட். ரைட்டா? டெம்பரவரி ரிமூவ்டு ஜாயிண்ட். ரைட்டா? ஸோ வந்து அடிக்கட் பொருந்தவரை வந்து அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தோம்னா அந்த இடத்துல வந்து கேஸ் ஸ்க்ரூ யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வெவ்வேறு டயாமீட்டர்களில் 100 mm இருந்து மேக்ஸிமம் 250 mm வரைக்கும் லென்த் இருக்கும். இட் வில் பி லென்த் கேன் பி யூஸ்டு ஃபார் தி 100 mm to 250 mm. 250 mm அப்போ பார்த்துக்கோ. 100 mm வந்து 250 mm வரைக்கும் அது அந்த கேப் ஸ்க்ரூவோட லென்த் எவ்வளோ இருக்கும் பார்த்துக்கோ. ரைட்டா? இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கேப் ஸ்க்ரூன்னு கேட்டால் இதை நீ அப்படியே எழுதினா இந்த படத்தை போட்டு நான் சொல்கிறேன், தமிழர்கள் எழுதிக்கோ. எந்த ஒரு மெஷின் இணைப்பு பகுதியிலும் ஃபினிஷிங் மற்றும் அக்யூரசி மிக அதிகமாக தேவைப்படுதோ அந்த இடத்துல கேப் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ பார்ட்டுகளை அடிக்கடி கழட்டக்கூடிய இடத்துல இதை யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது ஒவ்வொரு பாட்டு வந்து ஒரு 10 நாளைக்குள்ள தான் கலட்டணும் மாட்டணும் அப்படின்ற மாதிரி இடத்துல வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. இதோட டைமென்ஷன் வந்து அதோட லென்த்து மினிமம் 100 mm வந்து மேக்ஸிமம் 250 mm வரைக்கும் இருக்கும். மினிமம் 100 mm வந்து மேக்ஸிமம் 250 mm வரைக்கும் இருக்கும். சரியா? பார்த்துக்கப்பா. அவ்வளோதான். ரைட்டா? இதுதான் கேப் ஸ்க்ரூ. அடுத்து பார்த்தீங்கன்னா மெஷின் ஸ்க்ரூ. ரைட்டா? இது ஏற்கனவே சொல்லுவேன், கேப் ஸ்க்ரூவை கம்பேர் பண்ணுறப்ப மெஷின் ஸ்க்ரூ ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அதோட லென்த் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஸோ அதான் ஏற்கனவே சொல்லிட்டோம், ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே பார்த்துட்டோம். நேச்சுரலாகவே பீஸ்டு ஃபார்மில் உள்ள ஃப்ரைட் பீஸ்டு ஸ்க்ரூக்களில் மெஷின் ஸ்க்ரூக்கள் ஆகும். தின்னான மெட்டீரியல் பார்ட்டுகளை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ரைட்டா? ஸோ ரொம்ப பெரிய பார்ட்டை இணைக்காம ரொம்ப தின்னாக இருக்கும் பார்த்தியா, ரொம்ப அதான் சொல்லல தகரம், சீட் மெட்டல் ஒர்க்கு, அப்புறம் எடுத்துக்கிட்டா ரொம்ப வெயிட்லெஸ் வந்து கனெக்ட் பண்ணுறது, வெயிட்லெஸ் மெஷின் பார்ட்ஸ் சொல்கிறாங்க. யூ கேன் பி ஜாயிண்ட் வெரி வெயிட்லெஸ் மெஷின் பார்ட்ஸ். இது வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இல்லாத மெஷின் பார்ட்டை வந்து பண்ணுறதுக்காக தின் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. தின் ஷீட்டு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆட்டோமொபைலில் பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் புறமே இதை யூஸ் பண்ணுவாங்க, மெஷின் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ரிவீட்டு யூஸ் பண்ணுவாங்க, மிஷின்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமொபைலில் சிலது வந்து பர்மனன்ட் ஜாயிண்ட்டும் இருக்குது, பாடி பில்டிங்கில் இன்னொன்று டெம்பரரி ஜாயிண்ட் இருக்குது. இது எங்கே யூஸ் பண்ணால் சீட் ஒர்க் பார்த்தியா, ஆட்டோமொபைலில் வந்து நீ பஸ்ஸில் போகிறப்ப சீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கும், பூராமே ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மெஷின் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களை யூஸ் பண்ணுறது தான் மெஷின் ஸ்க்ரூ. ஸோ நேச்சுரலாகவே ஃப்ரீஸ்டு ஃபார்மில் உள்ள ரைட் ஃப்ரீஸ்டு ஸ்க்ரூக்களில் மெஷின்கள் ஸ்க்ரூ ஆகும். தின்னான மெட்டீரியல். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் போகிறப்ப நம்ம ரெக்ஸின் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னான சீட்டு, அதை ஈஸியாக வந்து அதில் ஒரு சின்ன ஃபைபர் பிளாக் இருக்கும், அதை வந்து அதையும் அந்த ரெக்ஸினையும் நம்ம என்ன பண்ணால் கனெக்ட் பண்ணணும். அது வந்து இந்த மாதிரி மெஷின் ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? உனக்கு புக்கில் நிறைய வளர்ந்து போட்டிருக்காங்க. மெஷின் ஸ்க்ரூ எங்கேயும் யூஸ் ஆகுதுன்னு நீ நல்லா ஈஸியாக பார்த்துக்கோ. ரொம்ப தின்னான மெட்டீரியலாக இருக்கணும், அல்லது இந்த கார்பன் ஷீட்டாக இருக்கலாம், அல்லது வந்து அலுமினியம் ஷீட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் அதோட திக்னஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்கணும். அது ரொம்ப ஈஸியாக நீ பார்க்கணும்னா பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகிறப்போ நீ இப்போ சீட்டு இனிமேல் உட்காந்து பின்னாடி பாரு, அதில் போட்டுப்பாங்க. அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, அப்படி ஸ்க்ரூ போடுறதா நான் மெஷின் ஸ்க்ரூ. ஸோ இது வந்து ஏற்கனவே இதோட டயாமீட்டர் வந்து என்னன்னா 20 mm இருந்து மேக்ஸிமம் 50 mm வரையும் இருக்கலாம்னு போட்டிருக்கு. ரைட்டா? ஸோ இது வந்து டயாமீட்டரும் போட்டிருக்கு, லென்த்து தான்ப்பா, டயாமீட்டர் அவ்வளோ இல்லைப்பா. டயாமீட்டர் வந்து தப்பாக போட்டிருக்கு, அதை பார்த்துக்கோ. லென்த்து வெவ்வேறு டயாமீட்டர்கள் 20 mm வந்து மேக்ஸிமம் 50 mm வரையான அளவுகளில் தயாரிக்கப்படுகிறது. லென்த் அது. ரைட்டா? இவை ஃபயர் ஆர்ம்ஸு, ஜிக்ஸு, பிக்சர் மற்றும் டைஸ்களில் பயன்படுத்தப்படுகிறது. ரைட்டா? டைஸ்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ மெஷின் ஸ்க்ரூனா உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், அதை ஒரு டைம் ரைட் பண்ணிக்கோ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செட் ஸ்க்ரூ. ரைட்டா? ஸோ என்ன போட்டிருக்கேன் பாரு, செட் ஸ்க்ரூ என்ன போட்டிருக்கேன்,
இரண்டு ரொட்டேட்டிங் பார்ட்டுகளுக்கு இடையே ரிலேட்டிவ் மோஷனை தடுப்பதற்கு இவ்வகை ஸ்க்ரூ பயன்படுத்தப்படுகிறது. இரண்டு ரிலேட்டிவ் பார்ட்டுகளுக்கு இடையே இரண்டு ரொட்டேட்டிங் பார்ட்டுகளுக்கு இடையே ரிலேட்டிவ் மோஷனை தடுப்பதற்கு இவ்வகை ஸ்க்ரூ பயன்படுத்தப்படுகிறது. ஸோ எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். புள்ளியை ஷாஃப்டுடன் இணைக்க புள்ளியின் ஹப்பு ஷாஃப்டில் நுழைத்து செட் ஸ்க்ரூ மூலம் டைட் செய்யப்படுகிறது. புள்ளி எந்த புள்ளி? ஸோ பார்த்தீங்கன்னா பிளான்ச்டு புள்ளி இதெல்லாம் இருக்குது. அது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி செட் ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்து உனக்கு ஹெட் இருக்கக்கூடாது. ஹெட் இருந்தால் ரெண்டு சிமிலராக ரொட்டேட் ஆகிறப்ப இடிக்கும். அதுக்காக இது என்ன பண்ணுறீங்க, செட் ஸ்க்ரூவே யூஸ் பண்ணுறீங்க. ஓகேயா? ஸோ புள்ளியை ஷாஃப்டுடன் இணைக்க புள்ளி ஹப் ஷாஃப்டில் நுழைந்து செட் ஸ்க்ரூ மூலம் டைட் செய்யப்படுகிறது. இது ஸ்க்ரூவுக்கும் ஷாஃப்டுக்கும் இடையில் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டரிங் ஆக்ஷன் ஏற்படுத்தப்படுகிறது. இவ்வகை ஸ்க்ரூகளில் எஃபிசியண்டாக இல்லாவிட்டாலும் லைட் லோடை டிரான்ஸ்மிட் செய்யும் இணைப்பில் மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. லைட் லோடு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆர்பிஎம்னா ரொம்ப கம்மியான ஆர்பிஎம், டார்க் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் இன்ஜின் எடுத்தீங்கன்னா 5 HP எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 RPM 5 HP 1500 RPM 5 HP அந்த இடத்துலலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. இப்போ போல்ட் வந்து என்ன ஆயிரும், பூரா தெரிச்சுட்டு ஓடி போயிடும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக சுற்றுற இடத்துல புள்ளி வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் ஸ்க்ரூ வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் வந்து இதோட லைஃப் வந்து ரொம்ப லாங் லைஃபாக இருக்கணும். ரொம்ப லாங் லைஃபாக இருக்கணும். அதுக்காக அந்த மெட்டீரியல் வந்து நம்ம பயன்படுத்துறது என்னன்னா ஸ்டீலு, ரைட்டா, கேசட் மெட்டீரியலு இந்த மாதிரி பயன்படுத்தணும். ரைட்டா? செட் ஸ்க்ரூ இன்னொரு நேரம் கோ த்ரூ பண்ணிக்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. அடுத்து வந்து தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேயா? தேங்க்யூ.